நம்பர் அடிங்க. சரியா? ஓகே ஓகே. அட வெளில விடுங்க.
மந்திரமாவது நீரு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு துதிக்கப்படுவது தந்திரமாவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் பாயுமை பங்கல் செந்துவர் வாயுமை பங்கா திருவாலவாயான் திருநீரே திருவாலவாயான் திருநீரே ஊசுவதும் வெண்ணீர் பூண்பதும் பொங்கலவம் ஏசுவதும் திருவாயால் அரைவோடி பூசுவதும் ஏசுவதும் பொன்பதும் தென்னை ஈசன் அவன் உயிர்க்கும் இயல்பானால் கடலே நினையும் துடைய ஒருவாய் தெரிந்துன்றான்
திருவாய் சிவகதினி பாதிரிப்புனூர் சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாய அம்மையே அப்பா ஒப்பிராமணியே விளைந்ததாரமுதே பொய்மையே பெருங்கி பொழுதினை சுருக்கும் புழுக்களை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அடித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே சிக்கன பிடித்தேன் எங்கே அவன்கிட்ட கொடுப்போம் மாலை போடட்டும் மாலை போடட்டும் ஐயா அவன் போடட்டும் அடிமலர் உள்ளத்தே ஆனந்த கரியே பொன்னின்றை மண்டபத்தில் உள்ளே புகுந்து உவரியெல்லாம் விளங்க அண்ணனை மாலை போடுவோம் அந்த பக்கம் மாலை போடுவோம் நீங்க போடுங்க உங்களோட வாய்ப்பு நீங்க நாளை போட்டாக்கா மாலை கொடுங்க வாங்க எல்லாரும் போட கடைசியா வைஃபை போட விடுங்க அண்ணா இன்னொரு மாலாட ஐயும் படாது பிடியும் தொருகி அறிவு எல்லாத்தையும் பையாகி செய்யும் திருவொற்றி ஊருடைய திருநேரமிட்டு கையும் தொடப்பண்ணி திருநேரமிட்டு கையும் தொடப்பண்ணி கற்பிக்குமே
இனி சாம்பிடங்களெல்லாம் கணக்கென்னதான் கைலாயபுரி காலத்தீமகத்து மட்டே விடியப்போழுக வெற்றிய மாதரும் மீதி மட்டே இட்டிருகை கல்வேல் பட்டுகளும் மஞ்சரும் பற்றி தொடரும் கட்டி அழைத்திடும் பட்டீரும் மக்களும் கால கச்சல் பட்டி முறிக்கும் மரம் போல் சரீரத்தை விட்டால் கொட்டி முழக்கி படகொட்டி முழக்கி அழுவார் மயானம் ஏகம் கூடியொலிக்க அழுவிட்டு பேரினை மாற்றி பகீரதன் என்ற பேரினை மாற்றி பிணம் என்று பேருமிட்டு இன்று சூரையம் காட்டிடை சுட்டிட்டு அந்த நீரில் மூழ்கி இந்த நினைக்கும் குற்று பெற்ற பேரும் சதமல்ல பண்டி சதமல்ல எனக்கு ஆரும் சதமல்ல இந்த சதங்கச்சி ஏகம்பரே மலையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாசல் மட்டே இனமான சுற்றம்மயானம் மட்டே வடிக்கு ஏது துணை அளவு இல்லளவாயினும் முன்பு செய்த தவம் என்றும் பரலோகம் சித்திக்கும் சத்தியமே மாடுண்டு கண்டுண்டு மக்கள் உண்டென்று அடியார் நமக்கு பெழுத்தோடும் பால் வாழ்வென்மை படமாயிரே வீழ்வா என என்னை விதித்தனையே நிலை தொட்டேன் எனும் பரம் என்னிடத்தே வந்து எய்தியதே விட்டு விட்டதோ என் உடலை உயிர் விட்டு விட்டது உயிர் உடலை விட்ட உடனே இன்று சுட்டுவிடப் போகின்றார் சுற்றத்தார் நேரமும் ஏற்றுங்கள் போற்றுங்கள் சொன்னேன் அது மாதேபுரம் பெற்ற தாயாரும் என்ன பிணமொன்று இழந்து விட்டார் முன் பெற்ற மாதரும் மாதரும் என்ன போவென்று சொல்லி புலம்பி விட்டார் பெற்ற மங்கனும் பின்பலம் வந்து பொன்பெற்ற மைந்தனும் பின்பலம் வந்து குடமுடைத்தார் உன் பற்றொழிய எனக்கு ஒரு பற்றுமில்லை உன் பற்றொழிய எனக்கு
ஒரு பற்றும் இல்லை உடையவனே முறையோ நீதியோ இறைவாயிலாமோ கும்பிடாத வாங்க பூக்கோடு கும்பிடாத வாங்க பெற்றோர் இருக்கிறார்கள் வேக்கன்சி போடுகிறாரு சரியோ மற்ற பூ கொடுக்கும் பெற்றோர் இல்லாதாக்கள் வேக்கன்சி போடுங்க கும்பிடுங்கள் மற்றவே சுடலையில போடுங்க கும்பிடுங்க வேக்கன்சி போடுங்க ஆம்பளை நிறைய சுடலை கொண்டு சொல்றாங்களும் இங்க வேக்கன்சி போடுங்க சரிதானோ வேக்கன்சி போடுற முறை பெற்றோர் இருக்கிறாங்க வேக்கன்சி போடக்கூடாது சரிதானோ வேக்கன்சி போடாமல் பூ போடலாம் மற்றது சில ஆம்பளைகள் சுடலைக்கு வராதாக்கள் இங்க வேக்கன்சி போடலாம் உங்களுக்கு வர வசதி இல்லாதாக்கள் இங்க போடுங்க வந்து வாங்கி கொண்டு போங்க நீ கரையார அப்போ பெரியமாக நீங்க போடுவேன் அங்கே போடுவேன் அப்போ 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 வார்த்தைகளை பேசுகின்ற மனிதனாக எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்கின்ற மனப்பாங்கு கொண்டவனாக வாழ்ந்த வகை இன்றைக்கு தன்னுடைய அன்பு மனையாளையும் தன்னுடைய பிரியமுள்ள 3 குழந்தைகளையும் விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழலிலே அவனுடைய அகால மரணத்தினாலே உரிய வகையிலே அந்த கிரியைகளை நாங்கள் இங்கே ஆற்றிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அவனை பற்றிய நல்ல நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே அவனோடு நெருங்கி பழகியவர்கள், அவனோட குடும்பத்தோடு பழகியவர்கள், அவனை நன்கு அறிந்தவர்கள் இணைந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே முதலிலே நாங்கள் மக்கள் வங்கியினுடைய பிராந்திய முகாமையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். காப்போது உயர்தர பரீட்சையை நிறைவு செய்துவிட்டு மக்கள் வங்கியிலே இணைந்து நீண்ட காலமாக பணியாற்றி உதவி முகாமையாளர் என்ற தரத்துக்கு உயர்ந்து தன்னுடைய செயற்திறனாலே என்ற பகி இன்றைக்கு நம்மை பிரிந்திருக்கக்கூடிய சூழலில் மக்கள் வங்கியினுடைய சார்பாக அதனுடைய பிராந்திய முகாமையாளர் மதிப்புக்குரிய கோடீஸ்வரன் அவர்கள் கருத்துக்களை சொன்னார். அமரர் ஸ்ரீ சுந்தரராஜா பைரவன் அவர்கள் மக்கள் வங்கியினுடைய இணை பிரியாத ஒரு ஊழியனாக தொண்டனாக மக்கள் வங்கியினுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத பல பதிவுகளை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றது. உன்னதமான ஒரு தோழன், ஒரு நட்பண்பாளர் அமரர் பைரவன் அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் அதற்கு
பல காலங்கள் பல ஆண்டுகள் தேவைப்படும் அவருடைய சேவை காலத்திலே எங்களுடன் இணைந்து அவர் பணிபுரிந்தவற்றை நாங்கள் நினைவு கூறுகின்ற பொழுது எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தாங்க முடியாத பாரத்துடனான நிலைமையினை நாங்கள் அந்த நோவினை தாங்க முடியாமல் என்று எங்களுடைய மக்கள் வங்கியினுடைய பிராந்தியத்தைச் சேர்ந்த அனைத்து ஊழியர்களும் தவித்து நிற்கின்றோம். பைரவன் அவர்கள் தன்னுடைய அது விளையாட்டாக இருக்கட்டும், வங்கியினுடைய வியாபார நடவடிக்கையாக இருக்கட்டும், வங்கியினுடைய முகாமைத்துவ நடவடிக்கையாக இருக்கட்டும், வங்கி சார்ந்த சமூக பணிகளாக இருக்கட்டும், எந்த இடத்திலும் சளைக்காது முன்னின்று அந்த கர்மங்களை செய்வதிலே தலைமைத்துவம் தாங்கி செய்கின்ற ஒரு உயரிய பண்பினை கொண்டவர் பைரதன். எந்த பொழுதிலும் வங்கிக்காக தன்னுடைய நேரத்தினை அர்ப்பணித்து பணிபுரிவதிலே தனக்கு நேராக எவரையும் அவர் விட்டுச் சென்றதில்லை. அவர் தன்னுடைய காலத்திலே வங்கி தொடர்பாக எழுகின்ற குறைபாடுகளை பிரச்சனைகளை நேரடியாக எந்த மட்டத்திற்காக கொண்டு சென்று அந்த சேவையினை மக்களுக்காக சிறப்பாக வழங்க வேண்டும் என்பதில் தன்னை அர்ப்பணித்த ஒரு நபர். அது விடுமுறை நாளாக இருக்கட்டும், வேலை நாளாக இருக்கட்டும், இரவு பொழுதாக இருக்கட்டும், வாடிக்கையாளருக்காக ஒரு சேவையினை வழங்க வேண்டும் என்பதற்காக தன்னை எந்த கணப்பொழுதிலும் அர்ப்பணித்து சேவை புரிபவர் பைரதன். நாங்கள் இந்த கர்மத்தை செய்து முடிக்க வேண்டும், இந்த காரியத்தை நாங்கள் அடைய வேண்டும், அல்லது இந்த இலக்கினை நாங்கள் அடைய வேண்டும் என்று பைரவனிடம் பிராந்திய முகாமையாளர் என்ற வகையிலே முகாமையாளர்களோ அல்லது கிளை முகாமையாளர்களோ கதைக்கும் பொழுது அவர் சொல்லுகின்ற ஒரே ஒரு வசனம், செய்வோம் சார், அதை நாங்கள் செய்து முடிப்போம் சார் என்று அந்த வார்த்தை எனக்கு மிகவும் நான் பேச முடியாது வைக்கின்றது. எந்த கணப்படுவதிலும் ஒரு அவ்வாறான ஒரு வார்த்தையை தான் எனக்கு சொல்லுவார். அதே போன்று அந்த இலக்குகளை அடைவதை தன்னை அர்ப்பணித்து அந்த காரியங்களை முடித்து மிகவும் அமைதியாக வந்து அந்த பொறுப்பர்களை அவர்கள் காண்பிப்பார். அவ்வாறு சக ஊழியர்களுக்கு ஏற்படுகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆலோசனை வழங்குவதாக இருக்கட்டும், மற்றவர்களுடன் அது சம்பந்தமாக கலந்துரையாட தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதாக இருக்கட்டும், மிகவும் அந்நியோன்யமாக பழகி அனைவரது மனங்களையும் கௌரவராக இருந்தார். இடையிலே ஒரு கலகலப்பான சூழ்நிலையிலே வாடிக்கையாளருடன் மிகவும் புன்முறுவலுடன் எந்த காணப்படுவதிலும் எந்த வாடிக்கையாளருடன் எந்த விதமான சினத்தினையும் காட்டாமல் புன்முறுவலாக பழகுவதுடன் சமூக சேவை என்ற ரீதியிலே எந்த தருணத்திலும் யாருக்கு உதவி செய்வதில் முன்னிக்கின்ற ஒரு உன்னத நபராக அவர் இறந்திருக்கின்றார். வங்கியை பொறுத்தவரையிலே அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதவருடன் கல்வித்துறையிலும் சிறந்து விளங்கியவர். அண்மையிலே இடம்பெற்ற முகாமைத்துவ எதிர்கால முகாமையாளர்களுக்கான பயிற்சி கருத்தரங்குகளிலே பங்கு பெற்றிய நபர்களிலே வெறும் ஒருவராக இருக்கின்றார். அந்த பயிற்சியினை கடந்த ஆண்டிலே சிறப்பாக முயற்சி முடித்திருக்கின்றார். எதிர்காலத்திலே வங்கிக்கான ஒரு தலைமைத்துவத்தை தாங்கக்கூடிய ஒரு முகாமையாளராக வர வேண்டியவரை நாங்கள் இன்று இழந்திருக்கின்றோம். அவருடைய இந்த இழப்பு வங்கி வாழ்க்கையிலே நாங்கள் அனைவரும் மறக்க முடியாத ஒரு இழப்பாக இருக்கின்றது. அவருடைய இந்த நிலைமையிலே அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் மனத்திடத்துடனும் ஆரோக்கியத்துடன் தொடர்ந்து இருப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்ற தருணத்தை கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக நான் எல்லாரும் சார்பில் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஒரு உயர் அதிகாரியாக என்னுடைய அவதானிப்புகளின் அடிப்படையிலே ஒரு அர்ப்பணிமிக்க சேவையாளனுடைய வார்த்தைகளை சொல்லிய வரை தன்னோடு இணைந்து பணியாற்றிய நண்பனை நினைப்பதற்காக சுன்னாகம் மக்கள் வங்கி கிளையினுடைய முகாமையாளர் மோகனச்சிலன் அவர்களை அழைக்கிறேன். சிலருடன் சிரித்த மாற்ற தானாகவே முன்னின்று கதைக்கக்கூடியவர்கள் எனது ஊழியர். அவனை நினைக்கும் பொழுது தான் நான் என்னுடன் பகிர்ந்து கொண்ட வார்த்தைகள் அவனுடைய சிரித்த முகம்
தன் கண்முன்னே வந்து அவனுடைய ஆத்மா அவனுக்கு பிடித்த மாதிரி முருகனுடைய தன் நித்திய ஆனந்தம் அடையவன் என்று ஆத்மா சாந்தியில் பிரார்த்திக்கிறேன். நினைவுகளின் அழுத்தத்தினாலே வார்த்தைகள் வர முடியாமல் தவித்து நீங்கள் சொன்னாக மங்கி முகாமை அவருடைய நிலைமைதான் இங்கே இருக்கக்கூடிய எல்லோருடைய நிலைமையாக இருக்கிறது. தொடர்ந்து பள்ளித்தோழர்கள் சார்பிலே அவரோடு 93ஆம் ஆண்டிலிருந்து 2001ஆம் ஆண்டு வரை யாழ்ப்பாணம் இந்துக் கல்லூரியில் ஒன்றாக கேட்ட மாணவர்கள் சார்பிலே உரையாற்றுவதற்காக வைத்திய நிபுணர் பாலகோபி அவர்களை அழைக்கிறார். யாழ் இந்து கல்லூரியிலே ஆண்டு 9 எங்களுடன் ஹார்ட்லி கல்லூரியிலிருந்து இணைந்த காலத்திலே நாங்கள் எல்லோரும் குளப்படி செய்வதிலே சிறந்தவர்கள். கரணியும் பகீரையும் பார்த்துட்டு அவர்களிடம் இருந்து நாங்கள் நிறைய படித்து கொண்டோம். அவ்வாறு அடக்கமாக இருப்பது, மற்றவர்களை மதிப்பது எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தால் பல இழப்புகளை கண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்களுடைய நண்பர் என்று வருகின்ற பொழுது அவர்களுடைய மனைவி ஸ்தானத்திலிருந்து அவர்களுடைய பிள்ளையின் ஸ்தானத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது மிகவும் மனம் வருந்துகின்றது. ஆனால் இதனை ஒரு எடுத்துக்காட்டாக, இதனை ஒரு சேலஞ்சாக எடுத்து அவருடைய பிள்ளைகளும் மனைவியும் இந்த உலகத்திற்கு வாழ்ந்து காட்டுவார்கள். அதற்கு அவருடைய நண்பர்கள், இந்த சமூகம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும். இதிலிருந்து நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றது. பகீனுடைய ஆத்மா சாந்தியடைய அவருடைய நண்பர்கள் சார்பிலே இங்கு வந்திருக்கிற நண்பர்களை பார்க்கின்ற பொழுது, அவருடைய குமுறுகளை பார்க்கின்ற பொழுது, பகி எப்படி நண்பர்களுடன் பழகினான் என்பது எல்லாருக்கும் தெரியும். மற்றைய வங்கி ஊழியர்கள் அல்லாமல் உண்மையை சொல்கின்றவனாக, உனக்கு இதுதான் பிரச்சனை என்று உண்மையை சொல்லுகின்றவனாக இருந்தான். அவனுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லுடைய சார்பிலும் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி. வகையுமாக எங்களோட நட்பாக இருந்த காலத்தை நினைவு கொண்ட பாலகவி அவர் சொன்னது போல சில நல்ல ஆத்மாக்களுக்கு வாழுகின்ற போது இருக்கின்ற பலத்தை விட அவருடைய மறைவுக்கு பின்னான பலம் அதிகம். அந்த நல்ல ஆத்மாக்கள் தங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்கள். அந்த அடிப்படையில் அவருடைய பிள்ளைகள் வல்லமை பெறுவார்கள் என்று பிரார்த்தித்து தொடர்ந்து நண்பர்கள் சார்பிலே பாடசாலைக்கு பின்னாலும் தொடர்புகளை பேணிய நெருக்கமான நண்பர் குடும்பத்திலிருந்து சட்டத்திறனை திருக்குமன்னர்களை என்போடு அழைக்கின்றோம். எல்லோரோடும் நட்பு பாராட்டுகின்ற ஒரு நண்பனை நாங்கள் இழந்து இறுதி யாத்திரைக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறோம். அல்லவதையும் அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லி என்று சொல்வார்கள். பகீர் என்றால் எங்களுக்கு ஞாபகம் வருவது அவனுடைய கனிவான பேச்சு, அவனுடைய இரக்கமான பார்வையும் கனிவான பார்வையும். எல்லோரோடும் அன்பாக பழகுவான். நாங்கள் நண்பர்களாக இருந்திருக்கிறோம் நீண்ட காலமாக. 96ஆம் ஆண்டு யாழ் இந்து கல்லூரியிலே எங்களுடைய வகுப்பிலே தான் அவர் வந்து இணைந்து கொண்டவர். 2001 பாடசாலையை விட்டு விலகும் வரையும் எங்களுடைய வகுப்பிலே தான் கல்வி பயின்றவன். ஒரு நாளும் யார் மீதும் ஒரு கடுமையான சொல்லை பாவிக்காதவன், யார் மீதும் கோபப்படாத ஒரு நண்பனை நாங்கள் இழந்திருக்கின்றோம். எங்களுடைய மனம் கணக்கின்ற சந்தர்ப்பங்களிலே, நாங்கள் மன உளைச்சலில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே சாதாரணமாக பகிரோடு கதைத்தாலே எங்களுடைய மனம் ஆறுதல் அடையும். நாங்கள் இனிமேல் அந்த கனிவான பேச்சை, எங்களை உற்சாகப்படுத்துகின்ற குரலை நாங்கள் இழந்து வருகின்றோம். எங்களுடைய பாடசாலை நண்பர்களுக்கு மட்டுமல்லாமல் அவருடைய தொழில் ரீதியான நண்பர்கள், அவருடைய உறவினர்கள் எல்லோருக்கும் அந்த கனிவான பக்கத்தையே அவன் காட்டியிருக்கின்றான். இதற்கு சான்பாக
அவ்விபத்து நடந்த இடத்திலே அன்று கூடிய அவருடைய தோழர்கள், உறவினர்கள், அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவர்கள் கதறிய கதர்கள் இன்றைக்கும் காதலை கேட்டுக்கொண்டிருக்கின்றன. நேற்றைய தினம் இந்த வீட்டுக்கு வந்த அவருடைய உறவினர்கள், நண்பர்களுடைய எண்ணிக்கை, அவர்கள் பரிமாறிக்கொண்ட வார்த்தைகள், இன்றைய தினம் கூடியிருக்கின்ற மக்கள் எல்லாமே வாழ்ந்த வாழ்க்கைக்கு சாட்சியாக இருக்கின்றன. அவருடைய 3 பிள்ளைகளிலும் மிகவும் அன்பாக இருந்தவர். அந்த 3 பிள்ளைகளையும் பெரியவர்களாக்கி சமுதாயத்திலே முன்னுக்கு வைக்கணும் என்று ஆசைப்பட்டவர். பவஜன் ஆண்டு நாளுக்கு வருகின்ற போது அவனுடைய கல்வியை தான் நேரடியாக படிப்பிக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தவன். அவனை சந்திக்கின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை பற்றி கலைத்துக் கொண்டே இருப்பார். நல்ல தந்தை, நல்ல நண்பன், நல்ல பிள்ளை. ஆசிரியர்கள், எங்கள் பள்ளிக்கூட ஆசிரியர்கள்லாம் கரணி பயிரை பார்த்து பழகுங்கடா, அவனை மாதிரி இருங்கடா என்றுதான் ஆலோசனை வழங்குவார்கள். பாடசாலை காலங்களிலே மிகவும் ஒழுக்கமுள்ள மாணவனாக இருந்தார். அவனுக்கு மேல் படிப்பு படிக்கிறது சந்தர்ப்பம் இருந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவருக்கு கிடைச்சிருந்தது. கணித்துறையில மேலே போயிருக்கலாம். தந்தையினுடைய வழியிலே தானும் வங்கித்துறைக்கு இணைய வேண்டும் என்று இணைந்து இன்றைக்கு 19 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். ஒரு நேர்மையான, ஒரு கண்ணியமான ஒரு வங்கி ஊழியராகத்தான் பகிர்ந்து வந்திருக்கிறார். பாலகு சொன்னது போல வல்லவர்களை கடவுள் நீண்ட காலம் வச்சிருப்பதில்லை. தன்னோட வேலை கலைச்சிடுவார். ஆகவே பகிரனுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவர் நிச்சயமாக அவருடைய கலிவார சொல்லுகளாலே நிறைய அறங்களை பெருக்கி இருக்கிறார். அவருடைய வாழ்வு சொர்க்கமாகத்தான் இருக்கும். அதே போல அவர் உறவினர்கள், அவருடைய நண்பர்கள், இந்த 3 பிள்ளைகளுக்கும் ஒரு எதிர்காலத்திற்காக அவர்களை வழிகாட்டிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த 3 பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பிரார்த்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தான் ஒரு வங்கி உத்தியோகத்தனாக இணைந்தான். அவருடைய குடும்பத்தினுடைய நிழல், அந்த நட்பு வட்டங்கள் வங்கி சார்ந்ததாக இருந்தது, மக்கள் வங்கி சார்ந்ததாக இருந்தது. அந்த அடிப்படையில் தந்தையாருடைய நண்பர்கள் சார்பில், ஓய்வு நிலை வங்கியாளர் சார்பில் ஓய்வு நிலை உதவி பிராந்திய முகாமையாளர் நித்யானந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்ரீஸ்தன் ராஜா பகிரதன் அவர்களின் அஞ்சலி கூட்டத்தில் உரையாற்றுவேன் என நான் கனவில் கூட நினைக்கவில்லை. நாங்கள் வங்கியில் செய்து ஓய்வு பெற்ற பின்பு எங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருந்தோம் என்று நான் அவருடைய அஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலையில் இருக்கிறேன். அவருடைய தந்தையார் மிஸ்டர் ஸ்ரீஸ்கந்தராயாவும் அவரது பாரியாரும் செய்த தவப்பயனின் காரணமாகத்தான் அவருக்கு 2 ஆண் குழந்தைகள் கிடைக்கப்பெற்றார்கள். அவரினுடன் ஸ்ரீஸ்கந்தராஜா வேலை செய்யும்போது ஒரு மகன் பொறியியலாளராகவும் இன்னொரு மகன் வங்கி சேவையிலும் இணைத்துள்ளேன் என்று சொல்லி என்னுடன் அடிக்கடி சொல்லி கொள்ளுவார். இப்போ நான் இதைப்போல் என்ன பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அப்படி அவர் பணிபுரிந்து அவருடைய 55வது வயது காலப்பகுதியில் ஓய்வு பெற்று விட்டார். ஏனெனில் தன்னுடைய பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விட்டு நான் இனி சற்று ஓய்வாக ஆத்மீய பணியில் ஈடுபடவும் என்ற அடிப்படையில் அவர் ஓய்வு பெற்று கொண்டார். அவருடைய மகன் சிறந்த பண்பாளன், ஒரு பணிவுள்ள ஊழியர். நாங்கள் எங்களுக்கு வேலை செய்யும்பொழுது ரீஜனல் மேனேஜர் குறிப்பிட்ட மாதிரி என்ன விஷயத்தையும் இலவாகவும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஒரு பண்பாளன். அண்மையில் கூட எதிர்கால முகாமையாளருக்கான பயிற்சினரி யாழ்ப்பாணத்திலிருந்து 4 பேர் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருந்தார்கள். அதில் ஒருவராக சிறப்பாக அங்கு அந்த பயிற்சியை முடித்து கொண்டிருந்தார். அந்த பயிற்சியின் விளைவாக மக்கள் வங்கி தலைவர் கூட அவரை தன்னோட பக்கத்திலிருந்து ஞாபகத்துக்கு புகைப்படம் எடுத்த காட்சியை கூட நாங்கள் பார்த்துருந்தோம். மற்றது மக்கள் வங்கியில் இந்த கர்நாடிக்களை சிறந்த பெறுபேறுகளை பெறுவதற்கு காரணமாக இருந்தது மிஸ்டர் ஸ்ரீஸ்கந்தராய பகிரதன். அவர் என்ன இலக்குகளை கொடுத்தாலும் இலவான முறையில் அந்த விஷயங்களை
அடைந்து உள்ளார். அவ்வளவுக்கு அந்த வியாபாரம் மேம்படுத்துகையில் வந்து அதி சிறப்பான ஊழியர்களை சிறப்பாக பணியாற்றினர். உண்மையில் இன்றைக்கு இந்த ஸ்ரீஸ்தந்திர இந்த மறைவால துன்பற்றிருக்கும் அவரது மனைவியர், குழந்தைகள், அவருடைய உறவினர்கள், தாய் தந்தையர் அவர்களுக்கெல்லாம் ஆண்டவன் நல்ல மன உறுதியை கொடுத்து அவருடைய பிள்ளை செல்வங்களை அவருடைய எதிர்பார்ப்புக்காக அவர்களை வளர்ப்பார் என்ற நம்பி விடைபெறி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். நல்ல வினைத்திறனான மனிதர்கள் உலகை பிரிகிற பொழுது அது குடும்பத்திற்கு மட்டுமல்ல அவர்கள் சார்ந்த நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய இழப்புகள். அந்த அடிப்படையில் இன்றைய நினைவுகளை பகிர்ந்த தியானங்கள் தொடர்ந்து மக்கள் வங்கியினுடைய தொழிற்சங்கம் சார்பிலே கருத்துக்களை சொல்வதற்காக அதனுடைய நிறைவேற்று உத்தியோகத்தினை பெஞ்சமின் அவர்களை அழைக்கின்றோம். அவரோட தொடர்பு கொண்டு நாங்கள் எத்தனையோ முறைகள் தொழிற்சங்கம் சார்பாக மட்டுமல்ல ஏற்படாமல் சரியான வழியை எங்களுக்கு அறிவுறுத்தும் ஒரு நல்ல ஒரு நண்பர் தோழர். இந்த சூழ்நிலையை நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, மக்கள் வங்கி தொழில் சார்பாக அவர் எவ்வளவு அவருடைய அளப்பரிய சேவைகளை செய்கிறது போலவே இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்திற்கும் அவரால் இனியில் இடைவிடாத தொடர்பு பேணப்பட்டிருந்தது. உதாரணமாக 2015ஆம் ஆண்டு நாங்கள் நாடு முழுவதுமாக தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவருடைய தொடர்ச்சியான பங்களிப்பை வழங்கி இலங்கை வங்கியுள்ள சங்கத்தின் பலத்தினை உறுதிப்படுத்த அவர் நேரடியாக தொடர்பு பெற்றமே எமக்கு பெருமையாக இருக்கிறது. இது இலங்கை வங்கியுடைய சங்கம் தொடர்ந்து அவருடைய இந்த இழப்பு பெரிய ஒரு பாதிப்பு. யாழ் பிராந்தியத்திலே அவரால் இலங்கை வங்கியுடைய சங்கத்துக்கு செய்த எல்லா விதமான நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் அவருடைய பிரிவால் வாடும் குடும்பத்தினருக்கும் மட்டுமல்ல, இன்னும் அவரால் அவருடைய இடைவெளியை நிரப்ப முடியாதிருக்கிற இந்த சூழ்நிலையிலே அவருடைய ஆத்மா சாந்தி அடையும்படி இலங்கை வங்கியுடைய சங்கம் சார்பாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நன்றி. இலங்கை வங்கியாளர்கள் சார்பில் அஞ்சலிகளை செலுத்திய பெஞ்சமின் நன்றி சொல்லி பகிரதனுடைய மனைவியார் வனஜா அவர்கள் பணியாற்றுகின்ற மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களம் சார்பிலே சில வார்த்தைகள் பகிர்வதற்காக நிலாந்தி அவர்களை அழைக்கின்றனர். பகிரதன் வனஜா அவர்கள் என்று அவருடைய கணவனை இழந்து ஆழ்ந்த துயரத்திலே இருக்கின்றார். நேற்று அதிகாலையிலே நாங்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டோம். என்றாலும் எனக்கு உண்மையிலேயே இவரை பற்றி எதுவுமே தெரியாது. இருந்தபோதும் எல்லாரும் சொல்லிக்கொள்வார்கள், எல்லாருடைய மனிதனுக்கும் பிறப்பு ஒரு சம்பவம், ஆனால் இறப்பு எப்போதுமே ஒரு சரித்திரமாக அமையும் என்று. ஆனால் அதுக்கு அமைவாக இன்று நான் இந்த இடத்திலே வந்த பொழுது அவர் பகிரதனை பற்றி தெரிந்து கொண்டேன். அவர் எவ்வாறு ஒரு சமூகத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கின்றார், அதேபோல் அவர் குடும்பத்தை எவ்வாறு நிலைப்படுத்தி இருக்கின்றார், அவருடைய பெற்றோருக்கு எப்பாடி ஒரு பெயர் சொல்லும் ஒரு மகனாக திகழ்ந்திருக்கின்றார் என்பதை இன்று நான் இவ்விடத்திலே தெரிந்து கொண்டேன். இருந்தும் எங்களுடைய அலுவலர்கள் சார்பாக இன்று எங்களுடைய இந்த அனுதாபத்தையும் அந்த குடும்பத்துக்கான ஆறுதலையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். அவருடைய ஆத்மா சாந்தியடைய ஆண்டவரையும் கொண்டாடுகின்றோம். பகிரதனுடைய மனைவியினுடைய அலுவலர்கள் சார்பில் கருத்துக்களை பகிர்ந்தவருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து பல மக்கள் வங்கி கிளைகளிலே தொழில்துறை சார்ந்தும் நட்பு ரீதியாகவும் அவரோடு இணைந்து பணியாற்றிய நண்பர்கள் சார்பிலே திருமதி கஸ்தூரி பீசன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். மக்கள் வங்கி சார்ந்த பெண்கள் சார்பாக யாராவது கதைக்க வேண்டும் சொல்லியிருந்தார். கதைக்க தெரியுமோ தெரியல, ஆனால் இதை விட்டால் வகையோட கதைக்கிறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காதுன்றது மட்டும் தெரியுது. அக்கா இந்த கூப்பிட்றது காதுக்குள்ள கேட்குது. கொஞ்சம் உடம்ப முன்னுக்கு குனிஞ்சு கை ஒரு மாதிரி அது பைக்கே ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜோட சிரிக்கிறத கண்ணு கிடைக்குது. கிண தூரம் போனதை ஏற்றுக்கொள்ள முடியல. மாலையோட பார்த்தா பிறகு இங்கதான் அங்கேயோ வகை நிக்கிற மாதிரியே இருக்கு. பைனியோட போயில வனஜாவோடையும் பிள்ளையோடையும் சுத்தி இருக்க வேணும். ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த குழந்தைத்தனம் அப்படியே பிள்ளைகளுக்கு தெரியுது. இத்தனை வயசு வந்தும்
18 வருஷத்துக்கு மேலே வங்கியில் ஒரு தம்பி இல்லாத எனக்கு தம்பியாக தான் தெரியும், அக்காவுக்கு தான் கூப்பிட தெரியும். அது போல் கேட்டுக்கொண்டிருக்கும்படி தயவு செய்து இந்த பிள்ளைகளோடையும் மெனகாவோடையும் காலம் முழுக்க இருக்கோடும்படி. நினைவுகளை கருதியாக்கினர் கஸ்தூரி. மக்கள் வங்கியினுடைய தலைமைச் செயலகத்திலிருந்து இப்பொழுது உதவி பொது முகாமையாளர் வருகின்றிருக்கிறார். திரு ரவிகரன் அவர்களை அழைக்கிறார். திரு பாகிரதன் அவர்களை நினைக்கும் போது அவருடைய சிறந்த பண்புகளாகிய 2 பண்புகள் எப்போவுமே நமக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. ஒன்று, தற்போதும் தனது வாடிக்கையாளருடைய பிரச்சனைகள் பற்றி அவர்களுக்கு நல்ல தீர்வுகள் வழங்க வேண்டும் என்பது பற்றி எப்பொழுதுமே தொடர்பு கொண்டு கதைத்து கொண்டிருப்பார். அதே போல் வங்கியினுடைய நலன்கள் பற்றியும் அடிக்கடி தொடர்பு கொள்வார். அப்போதெல்லாம் நான் சொல்வது, நீங்கள் இந்த 2 விடயத்தையும் விட உங்களுடைய வாழ்க்கையுமே உங்களோட குடும்பத்தையுமே நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நான் அடிக்கடி அவருக்கு ஆலோசனை கூறுவதுண்டு. அவருடைய தந்தையாருடன் வேலை செய்த நான் அவருடைய மகனுடனும் வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே நான் அவருடைய தந்தையாருக்கும் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறுவது என்பது இயலாதபடியும் தனது பிள்ளைகளுடைய இந்த துயர செய்தியை அவர்கள் நின்று நடத்த வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இது நமது இந்த காலப்போக்கிலே இப்படியான சம்பவங்கள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. இது ஒரு கவலைக்குரிய விடயம். இதில் நான் சிறப்பாக குறிப்பிட வேண்டியது, திரு பகீரதன் அவர்களை முகாமையாளராக பதவியுறுத்தப்பட வேண்டும் என்று கலந்துரையாடல் நடந்து தலைமையகத்திலே இந்த கலந்துரையாடல் நடைபெற்று அடுத்த நாள் அவருடைய இந்த துயர செய்தி எங்களுக்கு வந்தடைந்திருக்கின்றது. அவருடைய இந்த சிறந்த அவருடைய பண்புகள் எங்களை எப்போதுமே உறுதி கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே அவருக்கு ஒரு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற வகையிலே என்னால் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அடுத்த நாள் இந்த துயர செய்தி வந்திருக்கின்றது. அவருடைய நல்ல பண்புகள், அதாவது தன்னை குடும்பத்தை விட வங்கியையும் வாடிக்கையாளர்கள் நேசித்தவர் என்று மத்தியில் இல்லை. அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய தந்தை, தாய், இந்த சிறிய பிள்ளைகள் பார்க்கும்போது மிகவும் ஒரு உணர்வு ரீதியான கெட்ட நிலைமைக்கு நாங்கள் ஆளாகின்றோம். எனினும் அந்த இறைவனுடைய செயலை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. எனவே நாங்கள் இறைவனிடம் விண்ணப்பம் செய்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், அவருடைய பிள்ளைகள் நல்லா வர வேண்டும் என்று கூறி நான் எனது இந்த சிறிய பிரார்த்தனையை நிறைவு செய்து கொண்டேன். என்று கண்ணன் சொன்னதற்கு நாங்கள் பணியாற்றியும் வகை பிரதிபலன் கருதாமல் பணியாற்றினான் என்பதற்கு ஆதாரமாகத்தான் அவனுக்கான பலன் கிடைப்பதற்கு முன்னமே இந்த மண்ணை விட்டு முதல் நாள் பிரிந்திருக்கிறார். கடமை உணர்வோடு தனக்கான பிரதிபலனை எதிர்பார்க்காமல் பணியாற்றிய ஒரு கர்ம வீரன் என்பதற்கான ஒரு இயற்கையினுடைய சாட்சியாக அது அமைகிறது. தொடர்ந்து உறவினர்கள் சார்பிலே உரையாற்றுவதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மெய்யியல் துறை பேராசிரியரும் வகையினுடைய நெருக்கமான உறவினரும் சில காலம் அந்த பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் என்னுடைய வீட்டிலே தாங்கி இருந்த விதமான பேராசிரியர் ஞானகுமரனை அழைக்கிறேன். அவை எனக்கு உறவினன், ஆனால் அதிலும் பார்க்க பகிரதன் எனக்கு குடும்பத்திற்கு நன்றி. நான் நினைக்கின்றேன் 96 என்னுடைய தாயார் என்பதின் பின்னர் வரித்து நகர் விட்டு ஜாழ் நகர் வந்த பொழுது என்னுடைய மச்சானாக இருந்தாலும் நான் நண்பனாகத்தான் சிறியை சொல்வதொன்று சிறி தன்னுடைய குடும்பத்தோடு நேரடியாக யாழ் வந்தார். நான் உன்னோடு தான் நீங்கள் இருக்கிற இடத்தில் தான் என்னுடைய பிள்ளையை வளர்க்க விரும்புகின்றேன்.
உங்களுடைய அறிவுறுத்தல்களோடு தான் பிள்ளைகள் வளர வேண்டும். எனக்கு வழிகாட்டுவதற்கு நீங்கள் முக்கியமாக இருக்க வேண்டும் என்று. உண்மையில் பகியும் பரணியும் எங்களுடைய நெருங்கிய நட்பு. நான் நேற்று 5 மணிக்கு என்னுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்கின்ற பொழுது மனைவி ஒரு 10 நிமிஷம் கதைக்கவில்லை. டெலிஃபோன் எடுக்கிறீர்கள் என்றால் மனைவிக்கு இதுக்கு பிறகு என்னுடைய கதை என்று சொல்லுகின்ற நிலையிலாக்கியிருந்தனர். நேற்று இரவு மகன் துன்பப்பட்டாடு கொண்டிருக்கிறார். நான் தனி ஒன்றாக காரில் பகையவன் சந்தித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அழுகின்றேன். பாக்கி நான் ஆஸ்திரேலியாவில் பரணியோடு சில காலம் அங்கு நான் போயிருந்த காலத்தில் பரணியும் இதே சிந்தனையோடு தான் இருந்தது. பாக்கி கல்வியில் இந்து குளத்தில் படித்தது முதல் ஆட்டியில் அதற்கு முதல் படித்தது முதல் 2 பேருமே எங்களோடு நெருங்கிய உறவு. என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு கூட கொழும்பில் நடந்த பொழுது பகீரும் பரணியும் சோடிக்கிறதுக்கு தலைமுகத்திலிருந்து வந்தவர்கள். போது சோடிக்கிற நாங்கள் எங்களுடைய பொறுப்பு. எவ்வளவு தூரம் எங்களோடு இணைந்து வாழ்ந்தவர். நினைக்கல தகப்பனுக்கு தெரியாத ரகசியங்கள் கூட என்னோடு மனம் விட்டு பகிர்ந்து கொள்ளுகின்றது பகீர். பல விடயங்களை என்னோடு இணைத்து கதைத்திருக்கின்றது. நான் அதுதான் வனஜாவுக்கு கூட நேற்று சொன்னேன். வனஜா, பகீர் உங்களுடையும் 3 பிள்ளைகளை வளர்க்கின்ற பொறுப்பை சவாலை உங்களுக்கு தந்துட்டு போகுது. நீங்கள் அதை நிச்சயமாக நடத்துவீர்கள். ஆனால் முக்கியமாக நாங்கள் உங்களோடு தொடர்ந்து இருப்போம். எங்களுடைய குடும்பம் முக்கியமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்வோடு நாங்கள் எங்கள் பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும் என்று சொன்னேன். முக்கியமாக பகியம் பிடிக்கத்தது என்பதை பல பேர் சொல்லியிருக்கிறீர்கள். வேலை தளத்தில் எப்படி இருக்கிறீர்கள்? உறவு தளத்தில் நட்பு நிலையில் நான் கீழ பகிர்ந்திய அன்பான பண்பான பண்புக்கு இணையாக எதனையும் கூற முடியாது. பல உதாரணங்கள் இருக்கிறது. நேரம் காலம் புரியாது. நான் முக்கியமாக சில பிழையான விடயமாக இருந்தாலும் நேற்று வனஜாவுக்கு சொன்னான், அம்மா இந்த நேரத்தில் சாப்பிட இல்லாதான நீங்கள் சாப்பிட வேணும், டீ குடிக்க வேண்டும். யாருக்காக? பகிரை அனுப்பும் வரையில் இங்கிருந்து மகிழ்ச்சியாக உங்களுடைய மனம் எந்த வகையில் நாளைக்கு நீங்கள் மயங்கி விழுந்தால் பகிரை கொண்டு போக மாட்டேன். ஆகவே நீங்கள் சுயமாக உங்களுடைய காலில் நிற்கணும் என்ற பகிர், அதுவும் பகிருக்காக செய்யுங்கள் என்று சொல்கின்ற உறவு நான் நினைக்கின்றேன். இதுக்கு பிறகும் வனஜா எந்த வகையிலேயும் தான் இந்த சொல்லியிருக்கிறோம். நான் நிச்சயமாக இந்த 3 பிள்ளைகளை இந்த உலகத்தில் ஒரு நல்ல பிரஜைகளாக நல்லவர்களாக வல்லவர்களாக மாற்றுவேன் என்ற சவாலை நான் எடுக்கின்றேன் என்று சொல்லுகின்ற மனத்தைரியத்தை உண்மையாக நான் போற்றுகின்றேன். ஏனென்றால் சமீப காலத்தில் நான் தன்னுடைய தாயையும் இழந்தவர். பல இழப்புகளுக்குள்ளாலே பகிர இழந்த நினைக்கையிலே இந்த வகையிலையும் சாய்க்கக்கூடிய இழப்பாக இல்லை. நிச்சயமாக ஆண்டவன் என்னுடைய வைஃப் நீராக நிறுத்துகிறது. இந்த காவடி தூக்கு காவடி எடுத்தது அதுக்கு பிறகு கடவுளுக்கு கருணை இல்லையா? அந்த அளவுக்கு இந்த உடல் தூக்கு காவடி எடுத்து இப்படி நான் செய்த பணிதிருக்கிறேன். இப்படி நிகழ்ச்சி வந்தது எனக்கு விளக்கம் சொல்ல முடியாது. ஆனால் அன்பு நெஞ்சம் நிச்சயமாக அவர்களுடைய குடும்பத்தோடு இருக்கும். அவருடைய வழிகாட்டலும் ஆசீர்வாதம் நிச்சயமாக குடும்பத்தவர்களை வளம் காட்டும் என்று மனதார இறைவனை வேண்டி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி. உறவினர்கள் சார்பில் கருத்துரைத்து பேசியவர்களுக்கு நன்றி சொல்லி நிறைவாக யாழ் மாவட்ட செயலகத்திலே அபிவிருத்தி தீர்த்தராக கடமையாற்றுகின்ற
திருமதி பெனஜா பகீருடன் அவர்களுடைய கணவனுடைய அன்பு நிகழ்விலே கூடியிருக்கின்றோம். நான் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்த பொழுதுதான் அவர் அவருடைய தனிப்பட்ட நற்குணங்களும் சமூகத்திற்கும் மக்கள் வங்கிக்கும் ஆற்றிய அவருடைய அளப்பரிய சேவைகள் பற்றியும் அறிந்திருந்தேன். உண்மையுடைய அவருடைய இந்த இழப்பு திடீர் இழப்பு அவராலையும் தாங்கிக் கொள்ள முடியாது. அதுவும் 3 பிள்ளைகள் ஓடி இருக்கின்ற திருமதி பெனஜா அவர்கள் நிச்சயமாக இதனை ஏற்கனவே பல பேர் கூறியது போல அவருக்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கும் அவர்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய சக்தியையும் வல்லமையினையும் அதற்குரிய ஒரு உத்வேகத்தினையும் ஆண்டவன் கொடுக்க வேண்டும். அதற்கு மக்கள் வங்கியினராக இருந்தாலும் சரி, அயலவர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அவரோடு இணைந்து அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி வரைக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் வரையும் பயணிக்க வேண்டும். ஆகவே நிச்சயமாக அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு இறைவனை பிரார்த்திப்பதோடு மாவட்ட செயலகத்தின் சார்பிலே ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வகை குறித்த நினைவு பகிர்வுகளை நிறைவு செய்து குடும்பத்தினர் சார்பிலே நன்றி வைப்பதற்காக அவருடைய சகலனை நமது இக்கட்டான இத்தருணத்தில் அவரது மக்கள் வங்கி சார்பாகவும் அயலவர்கள், உறவினர்கள் மற்றும் அவரது நட்பு வட்டம் மற்றும் அனைவரது நேரத்தையும் அவருக்காக செலவிட்டு நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில் அனைத்து வழிகளிலும் உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் அவர் சார்பாகவும் அவர் சார்ந்த குடும்பம் சார்பாகவும் நமது நன்றிகளும் அவரது ஆத்மா சாந்தி அடைய நமது பிரார்த்தனைகளும். மடக்கி விழப்பாக்கும் நீங்க எப்படி ஆமாம் அப்படி வேண்டி அவரை கையில் தொடணுமா நாங்கள் வாங்க அப்படி வேண்டி கையில் தொடணுமா அம்மா வாங்க அது வேறு அம்மா வர தொட்டுக்கும் கையை தொட்டுக்கும் அவற்றை கையை தொடணும் சரி அப்படியே தூக்கும் சரி நல்லது. அது செய்யதான் அந்த இடத்துல வர வரல அப்போ சரியா இதென்ன பாப்பாக்கு இதென்ன முட்டையா என்ன இருக்கா சரி காலி வச்சுட்டு சார் நீங்க சொல்ற மாதிரி வேகேஜ் போடவா சரி ஐயா நீங்க ஜிலே வரீங்க
அதால வாங்க வேக்கரிசி வர வேக்கரிசி இல்லை போடுங்க புள்ளியில் போடுங்கம்மா அம்மா போடுவோம் இப்போ அதான் நான் கிடச்சி ஒரு ஏக்கர் இருந்தால் வாங்கி சொல்கிறாங்களா அம்மா அப்பா இல்லாத ஆகலாம் நீ என்ன கொண்டு ஒரு ஏக்கர் வாங்கி ஆக போடுறாங்க இல்லை அம்மா போட்டோம் சரி கவரும் ஐயா ஐயா சத்தி வர விடுவோம் ஒரு சத்தி வர விடுவோம் போகல அக்கா சத்திகள் வாங்க அப்படியே கொண்டு வரமே சரி கொண்டு வர சத்த விடுங்க நீங்கள் மூன்று சரி காலைல வச்சுட்டு அப்படி அங்கே வந்து விளையாட்டு போயிட்டு போட்டு அப்படி வந்து வாங்கி சொல்லுவாங்க அப்படி கால் மாலை பூவை வாங்கி கால் மாலை வச்சுட்டு போட்டு போட்டு அப்போ அம்மா வரேன் ரைட்டா அம்மா வரேன் அப்படியே அங்கே வாங்க அப்படியே இங்கே வாங்கம்மா கூட்டின்னு வாங்க அம்மா வாயில போடுங்க மூன்றரை கிலோ போடுங்க சரி அங்க ஊற வைக்க போறீங்களா ஐயா ஊற வைக்க போறீங்க தேவையில்லை தூக்கி காட்டும் தோன் பிள்ளைகளை கொண்டு வைக்கிறேன் சரியோ எனக்கு நீங்க விழுந்து குந்தி கும்பிட்டு சரி கத்திர கொண்டு கொடுத்துருவோம் இதெல்லாம் கேட்டுட்டு சரி சரி சரியா அளவு
வருவார்